வெல்கம் டு மை சேனல் நக்ஷத்ரா ஹார்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போது செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டில் போடுறேன். சில்க் த்ரெட்டு நம்ம எப்போவுமே டபுளாக யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட்டை டபுளாக எடுத்துகிட்டு எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் போட்டு காட்டுற பாருங்கள். நாட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னொன்று அது மேலேயே போடுறேன். கொஞ்சம் பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நாட் வந்து கிளாத்துலேருந்து மேலே வராமல் இருக்கும். அதை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு விரலால் சுற்றி இந்த சென்ட்ரு விரலையும் பெரிய விரலையும் ஜாயிண்டில் வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு விரலால் மேலே சுற்றி வச்சுக்கோங்க, பூ கட்டுற மாதிரி. நல்லா வீடியோவில் பாருங்கள், புரியும். வச்சு மேலே ஒரு விரலால் சுற்றி திரும்ப அதே அங்கேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது அது வந்து ஃப்ரேமுக்கு அடியில் அந்த கையை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆரி த்ரெட்டு. எப்போவுமே ஆரி ஊசி வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அதோட எட் பாயிண்ட் வீடியோவில் காட்டுற பாருங்கள். அதோட எட் பாயிண்ட்டு பாருங்கள், மேலே கொக்கி மாதிரி தெரியுதா? அது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். நீடில் 90 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே குத்தி அதில் ஒரு நூலை மாட்டி இழுத்து வெளியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கீழே இழுத்திங்கன்னா இது டைட் ஆயிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு செயின் வேணுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கீழே குத்தி நூலை வெளியே எடுத்து பாருங்கள், அந்த கிளாத்து நீடில் த்ரெட்டு மூணும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஊசியை லெஃப்ட் ஒரு ரைட், லெஃப்ட்டு அடுத்து ரைட்டு திருப்பிங்க. கரெக்டாக பாருங்கள். இல்லை குத்தி லெஃப்ட் ரைட், சுமத்துற ஊசி குத்துங்க. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட், திரும்ப நீடியில் உள்ள விட்டு லெஃப்ட்டு ரைட். இதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே. இந்த பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் நம்ம கரெக்டாக போட்டாலே மற்ற எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது அந்த நூல் வந்து கட்டாயி தான் போகும். அது எல்லாருமே அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அது போக போக நமக்கு ஸ்மூத்தாக பழகிரும். கடைசியில் என் நாட் போட்டு நான் செயின் ஸ்டிச்சை முடிச்சிட்டேன். என் நாட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ என் நாட் போடுறதுக்கு பதிலாக அந்த ரெண்டையும் மேலே இழுத்து பேசிக்காக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பிரியாமல் இருக்கும். பாருங்க, இப்போ செயினு பெரிய செயினாக போட்டு காட்டுறேன். ஊசி உள்ள குத்திட்டோம். த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். பாருங்க, த்ரெட்டு கட் ஆகிடுச்சு. கொத்தி வெளியே எடுத்து லாங்காக ஒரு செயினை மெதுவாக ஸ்லோவாக கட்டுறேன். திரும்ப ஊசியை திருப்பி திரும்ப உள்ள இன்செர்ட் பண்ணி அடியில் நூல் ஒரு சுற்றிட்டு லெஃப்ட் ரைட், அடியில் நூல் ஒரு சுற்றிட்டு லெஃப்ட் ரைட். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரைட், லெஃப்ட் ரைட். என்ன போட்டு முடிச்சிடுறேன். செயின் ஸ்டிச்சு என்னாட்டம் கற்றுக்கிட்டாலே எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்பீடாக போயிடலாம். அண்டு நான் ஃப்ரேமுக்கு அடியில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதை போட்டிருக்கேன். அந்த ஊசியை கீழே குத்துறோம் இல்லையா, குத்திட்டு அதில் ஒரு த்ரெட்டை பிடிச்சி மேலே இழுத்தனா நாட்டு வந்து மேலே இழுக்க நாட்டு டைட் ஆகிடும். அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு கீழே குத்துக்கணும்.
குத்தி அந்த த்ரெட்டை கையால் ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு மேலே லெஃப்ட் ரைட்டு திரும்ப கீழே குத்தி ஒரு சுற்றிட்டு மேலே திரும்ப கீழே ஒரு சுற்றி மேலே ஒரு ஃப்ரேமுக்கு அடியில் நடக்கிற ப்ராசஸ் இதுதான். நம்ம நீடியில் வந்து உள்ளே குத்திட்டு இந்த விரலால் ஒரு சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு திரும்ப குத்துறோம். மேலே எடுத்து லெஃப்ட்டு ரைட்டு குத்துறோம். ஒரு சுற்றி மேலே லெஃப்ட்டு ரைட்டு. புரியலன்னா வீடியோவை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நான் சரி த்ரெட்டில் அப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்ல போகிறேன். சரி த்ரெட்டு நம்ம சிங்கிளாக எடுக்கணும். சில்க் த்ரெட் வந்து டபுளாக எடுப்போம். சரி த்ரெட்டு சிங்கிளாக எடுப்போம். சிங்கிளாக எடுத்து அதே மாதிரி நாட் போட்டுட்டு ஃப்ரேம் அடியில் கொண்டு போயிடுங்க. அங்கே கரெக்டாக நாட்டு போட்டுட்டு எப்படி கையில் ஃபிக்ஸ் பண்ணுன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக வீடியோவை பாருங்கள். இப்போ நீடியில் குத்துறோம். அடியில் ஒரு தடவை மேலே இழுத்துட்டு நாட்டை ரிலீஸ் பண்ணிடுறோம். இழுத்தோம்னா நாட்டு ரிலீஸ் ஆகிடும். நமக்கு செயின் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவு திரும்ப கீழே த்ரெட்டை இழுத்தோம்னா கம்மியாயிடும். கீழே இழுக்கிறேன், கம்மியாயிடுச்சு. அடுத்து நீடியில் கீழே விட்டு இறக்கி அடியில் ஒரு சுற்றிட்டு லெஃப்ட் ரைட் குத்துறோம். ஒரு சுற்றிட்டு லெஃப்ட்டு ரைட்டு. நல்லா பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். செயினை அடியில் குத்திட்டு லெஃப்ட் ரைட்டு திருப்பிட்டு அடியில் குத்துறோம். எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட். அடியில் குத்துறோம். எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு. கரெக்டாக பாருங்கள். நீடில் கிளாத்து த்ரெட்டு மூணுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் ஊசியை திருப்பணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்விட்ச் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது கட்டாயி வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு டிஸப்பாயிண்ட் ஆக வேண்டாம்னு தான் சொல்கிறேன். அடுத்து எண்ணாட்டு போடுறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி மேலே த்ரெட்டை ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. எண்ணாட்டு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணாட் போட்டு ஸ்டிச்சை முடிச்சிடுங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு நீட்டாக ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், செயின் ஸ்டிச் வித் சரி த்ரெட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது நீங்கள் செயின் ஸ்டிச்சை டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து போட்டு பழகுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி
கீழே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதில் டேப் வச்சு இல்லை ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டருக்கு நான் சும்மா ரஃபாக போட்டு காட்டுறேன், நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லாங் செயினும், திரும்ப நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லைன் போட்டு அதில் ஆஃப் சென்டிமீட்டருக்கு ஒரு செயினு, அந்த மாதிரி ஒரு லைன் போடுங்க. 1/2 சென்டிமீட்டர் நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து கீழே அதை விட குட்டி குட்டியாக சின்ன செயின், அதாவது 1/4 சென்டிமீட்டர் வர மாதிரி சின்ன சின்ன செயினாக போட்டு பழகுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் போடணும். ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்ட்ரைட் லைன் அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிளில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட்டு க்யூபு, இந்த மாதிரி போட்டுட்டு எனி ஒன் டிசைன் என்ன ஒன்று ட்ரா பண்ணி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போடுறேன், ஒரு லைன் போட்டு அதில் ஒரு சின்ன கொடி டிசைன் மாதிரி போட்டு எழுதி உங்கள் விஷ் தான், நீங்கள் போட்டு பழகுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டும் ஏதாவது எனி ஒன் டிசைன் போட்டு பழகுங்க. நான் இந்த சர்க்கிளும் க்யூபும் இந்த என்ன சொல்கிறது, இந்த க்யூபு அப்புறம் ட்ரையாங்கிள், இதுக்கு வந்து இந்த எட்ஜ் பாயிண்டில் எப்படி செயினை வந்து திருப்புறது, எப்படி திருப்பினா கரெக்டாக வரும்ன்ற நுணுக்கத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். அதுக்கு என்னோடய சேனலை